வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி டிஷ்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடைஞ்சி தாளிச்சிட்டா உங்களுக்கு கடையல் ரெடி. டிஃபன் சாதம் ரெண்டுத்துக்கூடியுமே நல்லா ஒத்து போகும். இது சில பேர் செட்டிநாடு கோசுமல்லின்னு கூட சொல்லுவாங்க. இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சட்னி சாம்பார் அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியான கத்திரிக்காய் கடையில் பண்ணி இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பாதி அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 1லேருந்து 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையுமே நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமே குக் ஆகிடும். சின்ன வெங்காயம் குக் ஆனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 4 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இனிஹோ நம்ம இதெல்லாமே நல்லா மசிக்கி தான் போகிறோம், அதனால் பர்ஃபெக்டாக சாப் பண்ணோன்ட்டு இல்லை. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம பொடிகள் சேர்க்க போகிறோம். வெறும் 2 பொடி தான் நான் சேர்க்க போகிறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், இப்போவும் 1/2 ஸ்பூன் நான் கடைசியில் சேர்த்துக்கிறேன். கடைசியில் சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா தூக்கி வரும், அதனால தான் நான் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ பிரிஞ்சாலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை கூட நம்ம பர்ஃபெக்டாக சாப் பண்ணோன்ட்டு இல்லைங்க, ரஃபாக சாப் பண்ணால் கூட போதும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு மூடி போட்டுட்டு வேக விட்டுருங்க. அப்பப்போ திறந்து பார்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி சுண்டி போச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். கத்திரிக்காய் நல்லா வெந்து குழையிறப்ப தான் வரணும், அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து நம்ம சேர்த்து தண்ணி எல்லாம் சுண்டி போகிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இதை மசிச்சுக்கணும். நிறைய தண்ணி இருந்தால் நம்மளுக்கு மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மத்தோ மேஷரோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மசிச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைனா அப்படியே பிளெண்டர் ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா குழையிற அளவுக்கு மசிஞ்சிரும். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை மண்பானையில் போட்டு மத்து வச்சு குழைச்சி பண்ணுவாங்க. சில பேருக்கு நல்லா குழஞ்சிருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு அப்படியே 1க்கு 2 கத்திரிக்காய் மாட்டும் போது சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வேகும் போதே புளி சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் வெந்ததுக்கப்புறமா நான் புளி சேர்க்குறேன். வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாக்கி இருக்கிற அந்த 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்க்குறேன். நான் முன்னாடியே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். தளத்தெல்லாம் கொதிச்சு உங்களுக்கு நல்லா திக்காயிடும். ப்ளஸ் நீங்கள் சட்டியில் பண்ணிங்கன்னா ஆறும்போது உங்களுக்கு நல்லா திக்காயிட்டே போகும். கடைசியாக டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பார்த்திங்கன்னா புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 2 கொதி வந்ததும் கடைசியாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதும் நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாக தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டு கடைசியாக தாளித்து கொட்டிடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எந்த டிஃபன் பண்ணாலுமே நீங்கள் இந்த சைட் டிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் புளிப்பாக பண்ணிங்கன்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.